அரசாங்கத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மேன்மைப்படுத்துறியோ, இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க பாரு, ஒரு உத்தமமான ஒரு டிசிஷன் ஆளுங்கட்சியால தான் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல வந்து ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட வந்துக்கிறீங்களே, இதுதான் நீங்க உங்களுடைய சாணக்கியத்தானே, உங்களுடைய புத்திசாலித்தானே. யாரெல்லாம் வந்து கழிக்கணுமோ அதெல்லாம் நீங்க கழிச்சிட்டு எதை வந்து செய்யணுமோ, தொழிலாளி வர்க்கம் ஒட்டுமொத்தமா வந்து 3500 குடும்பமும் 1000 பேர் செத்து இருக்கிறாங்க, செத்தவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து வந்திருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம வருகிற 28ஆம் தேதி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிஜிஎம்எல் பிரச்சனைக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக முழு மூச்சாக இருந்தவர் நம்முடைய மதிப்புடைய தலைவர் திரு KR அவர்கள் தான். ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து காலம் கடந்து தான் அவர் போய் பார்த்தோம். நாங்கள் உண்மையிலேயே அவர் தெரியும், நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கோ மற்றதுக்கோ ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. கிடைச்சி தான் நான் அன்றைக்கே அவரோட இருந்திருப்பேன். நான் இருக்கிற உண்மை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தா பழைய தலைவரோட இருந்து இன்றைக்கி விஷயம் தெரிஞ்சக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கி அவர் தான். ஏன்னா மற்றவங்கிட்டலாம் நீ அவ்வளோ சாதாரண பண்ண, இன்றைக்கி போகும்போது கூட அவர் எளிமையாக நம்மக்கிட்ட ஒரு அன்பாக பிரச்சனை பொறுமையாக கேட்டு இன்றைக்கி கட்டாயமாக நாங்கள் முடிச்சு கொடுக்குறோன்ட்டு நாங்கள் போய் கேட்டோம். அணுகும்போது அவர் கட்டாயமாக சொல்கிறார். அந்த வகையில் பார்த்தா நாம் எதிர்பார்க்காத வகையில் இன்றைக்கி அவர் வேலை செய்கிறார். ஏன்னா இன்றைக்கி MP வரான்னா அவ்வளோ சாதாரண இல்லை, யாரோ முயற்சி பண்ணி வரல. ஆனால் இதனுடைய வெற்றி ஏன்னு கேட்டால் உண்மையாக தொழிலாளி சார்பாக ஒரு நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவர் வர்றதே இன்றைக்கி தொழிலாளிக்கு ஒரு நம்பிக்கை. வெற்றி MP வராருன்னு சொன்னால் உண்மையிலே எல்லாரும் இன்றைக்கி ஊரை எதிர்பார்த்துங்க. ஏன்னா அதே நேரத்தில் அன்றைக்கி மெம்பரானும் கூட இவர் தான் நம்ம மதிப்புக்குரிய மாண்பு குமாரசாமி அவர்களிடத்தில் மனு கொடுக்க வச்சார். அது தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி அவர் வேலை செய்துன்னு வர்றாரு. கட்டாயமாக இன்றைக்கி தொழிலாளிங்களாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, MP போகிறாருன்னு. ஏன்னா ஒரு சில பேர் சொன்னாங்க அது எப்படி வந்துடுவாங்க, எப்படி வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு. அதுக்காக முயற்சி எடுத்து இன்றைக்கி அவர் பண்ணிக்கிறாருன்னா உண்மையிலே அது தொழிலாளிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். கட்டாயம். ஏன்னா ஒரு பக்கம் கோர்ட்டில் நமக்கு தீர்ப்பு வந்துருக்குது. அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தினா இன்றைக்கி யார் அரசாங்கத்தில் இருக்கிற அவங்களும் போட்டு நம்ம அணுகணும். நீ கோர்ட்டுன்னு போயிருந்தா நம்ம யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு போயினே இருக்காது. அதனால வேண்டி அது இன்னைக்கு முடிச்சு கொடுக்குற அந்த பொறுப்பை இன்னைக்கு மதிப்புடைய தலைவர் திரு KR அவர் எடுத்துக்கிறாரு. கட்டாயமாக நாங்கள் தோழர்கள் அனைவரும் அவர் என்ன சொல்கிறோம் அந்த வேலையை 28ஆம் தேதி நடக்கூட அந்த கூட்டத்தை ஒரு பெரிய கூட்டம் கோலார் தாங்கலையை எதிர்பார்க்கின்ற வகையில் கட்டாயமாக அந்த கூட்டம் நடக்கும். அதுக்கான வேலையை செய்வோம் என்று அவர் முன்னால் நாங்கள் உறுதி கொடுத்து இப்பொழுது என்னென்னவோ ஆயினுக்குது, இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயினுக்குது. இதுக்கு முன்னே இருந்த ஒரு நன்மதிரி செல்வம் ஓசியா இருந்தாரு. நம்ம தொழிலாளிக்கு தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து போனாரு. வீட்டினுடைய உரிமை பத்திரத்தை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து போனாரு. ஆனா இன்னைக்கு அது கூட இன்னைக்கு வெளியே வரல, ஒரு வேலையும் செய்யல. வெறும் திருடுங்க தான் எனக்கு மேனேஜ்மெண்ட்ல. இது கூட நான் தலைவர்கிட்ட நான் ஒப்பிடுறேன். ஏன்னா MP கிட்ட கூட சொல்லி அதெல்லாம், ஏன்னா நம்மளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகாத முன்னே இந்த மாதிரி திருட்டு தொழிலெல்லாம் போனாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்காது. அசெட் வேல்யூ அது இருந்தால் தானே நாளைக்கு நம்மளுக்கு கூட ஒரு வேல்யூ வாங்க கவர்மெண்ட்ல. இதை வந்து இன்னைக்கு வந்திருக்கிற ஆபீசர்ஸுக்கு நிறைய திருட்டு வேலை இருக்குது. வந்திருக்கிற OSC கூட அவர் ஓமம் மாறிக்கிறார், பயப்படுறாரு, எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த பட்சத்தில் இன்னைக்கு இருக்கிற எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற குரூப்பெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி தான் அவங்க சமாளிச்சுன்னுக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் அது மாதிரி எல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. வீடு பண்ணோம், அதை பண்ணோம், எதை பண்ணணும், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய குறிக்கோள் தொழிலாளியுடைய வீடு, பொசிஷன் சர்டிஃபிகேட், அவங்களுடைய உரிமை பத்திரம், அடுத்தது எங்களுடைய செட்டில்மெண்ட். இதுதான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு தான் நாங்கள் வந்து மறைவுக்குரிய ராஜேந்திரன் அவரை வந்து அணுகின பிறகு எங்களுக்கு 100% அவர் உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு 100% இருக்குன்ட்டு. அந்த காலத்துலேருந்து நான் எத்தனையோ யூனியன் லீடர்களை பார்த்தேன். ஐ ஹவ் ஸ்பெண்ட் மை மணி, ரொம்ப காசு கூட குத்துக்கிறேன். நான் குத்து எங்களுக்கு இந்த வேலை நடத்துங்கன்ட்டு கோர்ட்டு கிட்ட கூட எடுத்துன்னு போகிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெட்டிஷன் போடாத கூட காசு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் மிஸ்டர் சன்னமாலிக் சார் எங்ககிட்ட ஒரு பைசா வாங்காத எங்களுக்கு கேஸ் கெயிச்சு கொடுத்து பெஞ்சுக்கு 6 கோடி ரூபாய் வரும் வச்சு அது ஒரு 1 இயர் டிலே ஆகிட்டு காசு கொடுத்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு போயிருக்கு. அதை ஃபேஸ் பண்ணி நாங்கள் வாங்குவோம். அந்த டைமில் எந்த லீடரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நாங்கள் கடவுளாக நினைக்கிறது செகண்ட் திங் மிஸ்டர் அவரை. இப்போ நாங்கள் எல்லா லீடரும் விட்டுன்ட்டு நாங்கள் சொல்லலை. பட் அந்த டைமில் லீடர் அந்த மாதிரி மோசம் பண்ண லீடருங்க எங்களுக்கு இருந்தாங்க நம்ம BGMல. இப்போ சாரை நம்புகிறோம்.
சாரை நம்பி சாரை ப்ளீஸ் my request to you that you have to do for us this court what has decided to give with the government, you have to do for us, my request. And another thing, you take us to Mr. Krishna Reddy, Mines Minister, sir. Thank you. சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசினாங்க, எல்லாரும் வந்துக்கிறாங்க, செய்தாங்க. தொழிலாளிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா லீடருக்கு பின்னாலேயும் நம்ம போய்க்கிறோம், எல்லா லீடருக்கு பின்னாலேயும் போய்க்கிறோம். ஆனால் ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னாக்கா, இது வரைக்கும் தொழிலாளிங்க வந்து யாரும் ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லைன்னு லாஸ்ட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு தொழிலாளிங்க பாடுபட்டு எல்லா மீட்டிங்க்கு வரோம், நம்ம உண்ணாவிரதம் உட்காரோம், எதோ மீட்டிங் நடத்துகிறோம், போராட்ட குழுக்கிற கூட நடத்துனாங்க 22 நாள். கட்சியில் என்ன சொல்லிட்டாங்க, தொழிலாளிங்க வந்து சரியில்லை, ஒற்றுமை இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தொழிலாளி என்றைக்கும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. தொழிலாளி வந்து எந்த காலத்துலையும் பிரியுறதில்லை, சாகிற வரைக்கும் தொழிலாளியாக தான் இருப்பான். ஆஃபீஸராக தான் இருப்பான். அவன் ஆஃபீஸருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சார் வந்துக்கிறதுனால, சார் நீங்கள் வந்துக்கிறதுனால தொழிலாளிங்க உங்கள் பின்னால் என்றைக்கும் இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லக்கூடாது. தொழிலாளிங்க வந்து ஒற்றுமை இல்லைன்ற வார்த்தையை தயவு செய்து நீங்கள் சொல்லக்கூடாது. இங்கே வந்திருக்கக்கூடிய எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷனுடைய தலைவர் அவர்களே,